இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% off combo offer uniform saree collections எல்லாம் சேர்ந்து savings blast collections blast நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி blast savings blast collection blast. தமிழ்நாட்டில் உயர்கல்வித்துறை ஆளுநர் துறையாக மாறுவதாக பேராசிரியர் கருணானந்தம் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் யுஜிசி பலியிடப்படும் மாநில உரிமை ஆபத்தில் மாணவர் எதிர்காலம் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பேராசிரியர் கருணானந்தம், மருதையன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். கருத்தரங்கில் பேசிய கல்வியாளர் பேராசிரியர் கருணானந்தம், பல்கலைக்கழகங்களின் நிர்வாகத்தில் யுஜிசி அதிக அளவில் தலையிடுவதாகவும் மாநில அரசுகள் இயற்றிய சட்டங்களை மீறும் வகையில் அதன் விதிமுறைகள் இருக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். யுஜிசி தொடர்பாக கடந்த திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உயர்கல்வித்துறை ஆளுநரின் கட்டுப்பாட்டிற்குள் செல்வதற்கான சூழல் உருவாகி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். யுஜிசி அதற்கு மிக குறைவான பொறுப்புகள் தரப்பட்டன, அதிகாரங்கள் தரப்படவில்லை. பொறுப்புகள். அந்த யுஜிசி என்ன ஆயிற்று என்றால், பரிந்துரை வழங்குவதற்கு பதில் அதை விட்டு ஆணைகளை இட ஆரம்பித்தது. ஆணைகளை இடுகின்ற பொழுது அது அத்துமீற ஆரம்பித்தது. பல்கலைக்கழகங்கள் என்பது யுஜிசிக்கு முன்னாலே இருக்கு. இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தப்புறம் பல்கலைக்கழகத்துக்கு சுதந்திரம் பறிபோகுது. 1967 அண்ணா அவர்கள் தலைமையில் இங்கே ஆட்சி அமைக்கப்பட்டது. ஆட்சி அமைக்கப்பட்ட பொழுது உயர்கல்வி கிராமத்து மாணவர்களையும் சென்றடைய வேண்டும் என்று அன்றைய திமுக அரசு முடிவு செய்தது. ஒரு துணைவேந்தர் ஆவதற்கு என்ன தகுதி, என்ன விதிமுறைகள் சொன்னாங்க. இதை உறுதி செய்வதற்கு யுஜிசி பிரதிநிதி அங்கே இருப்பார். ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது, நடைமுறைப்படுத்தணும். நீதிபதி ஒரு ஜட்ஜை கூட அனுப்புவார், என்ன அதை நடைமுறைப்படுத்தணும். இவர் யுஜிசி அவருடைய நாமினி அனுப்பணும். ஒரு விதி. திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை கொஞ்சம் சிறப்பாகவே கையாண்டது. ஏன்னா அதில் இருக்கிற விளைவுகள் நமக்கு தெரியும். உயர்கல்வி முற்றிலுமாக இந்த கவர்னர் தலைமையில் இருக்கின்ற மத்திய அரசுக்கு சென்றுவிடும். அந்த விதியை நடைமுறைப்படுத்துன்னு சொல்றாங்க. கவர்னர் மைய அரசனுடைய ஆளு, யுஜிசி மைய அரசனுடைய ஆளு. இவங்க லிஸ்டில் எத்தனை பேரை கொடுத்தாலும் அவங்க ஆளை சொன்ன ஆளை டிக் பண்ணி விட்டுருவாங்க. இந்த சர்ச் கமிட்டிங்கிறது கவர்னர் கண்ட்ரோலில் வரணுங்கிறதுக்காக செய்கிற வேலை இது. தொடர்ந்து பேசிய மருதையன், மாநில உரிமைகளில் முன்மாதிரியாக திகழ்ந்த தமிழ்நாட்டில் கடந்த 60 நாட்களாக என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை என்று தெரிவித்தார். மேலும் ஓராத்தை இளைய தலைமுறை விரும்பவில்லை என்கிற தோற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக, திசை திருப்பப்படுவதாக கூறினார். தேர்தலுக்கு முன்பு போதை கலாச்சாரம், பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசியவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அமைதியாக இருப்பதாக விமர்சித்தார். இந்த பகுத்தறிவுக்கு எதிரான இந்த சிந்தனை பரவுமானால் இது புதுசாக பிஜேபி தான் கொண்டு வரணுன்றது இல்லை. ஏற்கனவே நம்ம ஊரில் அதுக்கு போதுமான அளவு களம் இருக்குது. ரொம்ப எளிய உதாரணம் கரூர். கான்ஸ்பிரசி தியரி அப்படின்றது எடுபடுதுனாலே அந்த சமூகம் அறிவுபூர்வமாக சிந்திக்க முடியாத, எளிதில் இதுக்கெல்லாம் பலியாகக்கூடிய சமூகமாக இருக்கிறது என்று பொருள். அந்த கான்ஸ்பிரசி தியரியை நம்புறவங்க கணிசமாக அமெரிக்காலையும் இருக்கிறாங்க, இங்கேயும் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் அவங்க ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க, இங்கே தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது அந்த சிந்தனை முறைக்கு என்ன பொருள்? தரவுகள் அடிப்படையில் விவரங்களை பரிசீலித்து பார்க்காமல் முன் அபிப்பிராயங்களின் அடிப்படையில் சொல்லப்படும் எதையும் ஏற்றுக்கொள்வது. தாவேக்கா கட்சியை சார்ந்தவர்களுடைய, அமைச்சர்களுடைய, எம்எல்ஏக்களுடைய குற்றங்கள், அத்துமீறல்கள், அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் நடனமாடினது, பெண் குழந்தைகளிடம் அவர் தவறான முறையில் நடந்து கொண்டது, இன்னொருத்தர் பாராசிட்டமால் மாத்திரையை நொறுக்கியது, அப்புறம் ஸ்ரீவைகுண்டத்தில் கும்பல் வல்லுறவு செய்த குற்றவாளிகளை பாதுகாத்த ஒரு எம்எல்ஏ, இப்படி பல குற்றச் செயல்கள் குறித்து. இப்போ அடுத்தது லாக்அப் மரணங்கள், படுகொலைகள்.
இந்த விஷயங்கள் வந்து விவாதிக்கப்படுகின்றன. உரிமைக்கு போராட வேண்டாம், அட்ஜஸ்ட் பண்ணி போனோம், அதுதான் ஜென்சியின் விருப்பம், அதுதான் இளம் தலைமுறையின் விருப்பம். அதாவது போராடுவது என்பதே பழைய பாணி அரசியல், எதிர்நிலையில் நின்று பேசுவது என்பதே பழைய பாணி அரசியல், காலாவதியானது, கிரிஞ்சு என்பது போல ஒரு சித்திரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% off combo offer uniform saree collections எல்லாம் சேர்ந்து savings blast collections blast நம்ம சென்னை சில்க்ஸ் ஆடி blast savings blast collection blast